ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி தமிழா. ஸோ நம்ம இன்னைக்கு பாளையக்காரர்கள் திட்டத்தில் கட்டபொம்மனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா 10th 11th ப்ளஸ் ஆத்தர் புக்ஸ் பேஸ் பண்ணி தான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா டேட்டாவும் இருக்குது. ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ குறிப்பாக சொல்ல போனோம்னா இது வந்து குரூப் 1 மெயின்ஸுக்கு, குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 2A மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கட்டபொம்மனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கட்டபொம்மனில் அவரோட டைம் பீரியடு பார்த்தீங்கன்னா 1760 1799 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கட்டபொம்மனோட பிறந்த வருடம் கேட்டிங்கன்னா 1760ங்க. ஸோ அதாவது வெங்கடேஷன் புக்கில் 1760ன்னும் ஜே தர்மராஜ் அவர்களோட புத்தகத்தில் 1761 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இயரையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கருத்தையான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட இயற்பெயர் கருத்தையா. ஸோ புலித்தேவனோட இயற்பெயர் காத்தப்பன் பார்த்தோம். ஸோ கட்டபொம்மனோட இயற்பெயர் கருத்தையாங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ 11ஆம் நூற்றாண்டுல வந்து ஆந்திராவில இருந்து இவங்க வந்து தமிழகத்துக்கு வந்ததா சொல்லப்படுது. ஓகேங்களா. ஸோ 11ஆம் நூற்றாண்டுல இவங்க வந்து ஆந்திரா. ஸோ ஆன்சிடஸ் இவங்க எங்க இருந்து வந்ததான்னு கேட்டா ஆந்திரால இருந்து வந்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டுல ஆந்திரால இருந்து வந்ததா சொல்லப்படுது. ஸோ இவரோட தந்தை அல்லது தாத்தாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெக வீரபாண்டியன். ஸோ செக வீரபாண்டியன் வந்து வீரபாண்டியபுரம் அப்படிங்கிற பகுதியை வந்து பாண்டியர் காலத்துல அந்த பகுதியை வந்து இவர் வந்து நிர்வாகம் பண்ணதான் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இன்னொரு டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெரான் கால குறுநிலர் மன்னர் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெரான் கால குறுநில மன்னருங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஹெரான் யாரும் தெரியுமா? யார் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ புலித்தேவனை வந்து அட்டாக் பண்ண முதல் ஆங்கிலேயர் ஸோ கர்னல் ஹெரான். ஸோ கர்னல் ஹெரானை வந்து புலித்தேவர் தோற்கடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் மாபஸ் கானை தோற்கடிச்சிருப்பாருங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ கர்னல் ஹெரான் காலத்துல வந்து ஜெகவீரபாண்டியன் வந்து ஒரு குறுநில மன்னரா வந்து இருந்திருப்பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்சி பகுதி. ஸோ கட்டபொம்மனோட ஆட்சி பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ அவரு எப்போ பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து நிர்வாகத்தை கையில் எடுக்கிறாருன்னா அவர் பொறுப்பு எப்போ வகிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1760 வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து பொறுப்பு வகிக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட எத்தனாவது வயதுனா 30வது வயதுல பாஞ்சாலங்குறிச்சிக்கு பொறுப்பு வகிக்கிறார். ஓகேங்களா. ஸோ சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா ஊமைத்துறை மற்றும் சிவத்தையா. ஸோ சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா ஊமைத்துறை மற்றும் சிவத்தையா. ஸோ ஊமைத்துறையோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா குமாரசாமின்னு கொடுத்துருக்கான். ஸோ சிவத்தையாவோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைசிங்கங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஸோ சிவத்தையா அல்லது இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா வெள்ளையத்தேவன்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெள்ளையத்தேவன் சிவத்தையா அல்லது வெள்ளையத்தேவன் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவரோட அமைச்சர். ஸோ ரொம்ப முக்கியம். கட்டபொம்மனோட அமைச்சர் யாரு? சிவசுப்பிரமணியம். ஸோ சிவசுப்பிரமணியம் பிள்ளை. ஸோ அங்க புலித்தேவரோட அமைச்சர் யாருன்னு பார்த்தோம், ஒண்டி வீரன் பார்த்தோம். கட்டபொம்மனோட அமைச்சர் பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணியம். ஸோ நம்ம படிக்கும்போது கம்பேரிசன் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா அது நம்ம ரிமெம்பர் வச்சுக்க நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி புலித்தேவனோட ஆட்சி பகுதி என்னன்னு பார்த்தோம், நெற்கட்டும் செவ்வல். ஸோ நெல் கட்டாதனால நெற்கட்டான் செவ்வல்ங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ கட்டபொம்மனோட ஆட்சி பகுதி பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கட்டபொம்மன் ஆட்சி பாஞ்சாலங்குறிச்சி. ஓகேங்களா. ஸோ இதுதாங்க கட்டபொம்மனை பத்தி பேசிக் டீட்டெயில்ஸ். கட்டபொம்மன் டைம் பீரியடு பார்த்துட்டோம். ஸோ கருத்தையா 11ஆம் நூற்றாண்டுல ஆந்திராவில இருந்து தமிழகத்துக்கு இடம்பெயர்ந்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெகவீரபாண்டி வீரபாண்டியபுரத்தை பாண்டியர் காலத்துல ஆட்சி பண்ணதாகவும், ஸோ அவரு கர்னல் ஹெரான் கால குறுநில மன்னராகவும் இருந்திருக்காங்க. ஸோ ஆட்சி பகுதி கட்டபொம்மனோட ஆட்சி என்னவா இருக்குன்னா பாஞ்சாலங்குறிச்சி 1790. ஸோ 30வது வயதுல பொறுப்பு வகிக்கிறது. ஸோ சகோதரர் ஊமைத்துறை மற்றும் சிவத்தையாங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ ஊமைத்துறையோட இன்னொரு பேர் குமாரசாமின்னும் சிவத்தையாவோட இன்னொரு பேர் துரைசிங்கம் அல்லது வெள்ளையத்தேவன்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பிள்ளை. ஸோ 1790 வந்து பொறுப்பு வகிக்கிறாரா. ஸோ 1792 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகா உடன்படிக்கையின்படி வரி வசூலிக்கிற உரிமை வந்து யார்கிட்ட போகுதுன்னா ஆற்காடு நவாப். இது வரைக்கும் ஆற்காடு நவாப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஆற்காடு நவாப் வந்து யாரோட ஆதரவாளர்? ஆங்கிலேயரோட ஆதரவாளர். ஸோ ஆற்காடு நவாப் கிட்ட இருந்து டைரக்டா ஆங்கிலேயர்கள் அதான் பண்ணுவாங்க, வாங்கிடுவாங்க. இத்தனை நாள் வந்து ஆற்காடு நவாப் தான் வரி வசூலிக்கும் உரிமையை வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ எங்கன்னா தென் தமிழகத்துல. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் அதாவது 1792 அப்புறம் ஒரு கர்நாடகா உடன்படிக்கைப்படி வரி வசூலும் அதாவது பாளையக்காரர்கள் கிட்ட வரி வசூலிக்கிற உரிமை யார்கிட்ட போகுதுன்னா ஆங்கிலேயர்கள் வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா. எப்ப 1792. ஸோ பொறுப்பு கட்டபொம்மன் எப்போ வைக்கிறாருன்னு பாருங்க 1790. ஓகேங்களா. 1790. ஓகேங்களா.
ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1781 ஒரு உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த உடன்படிக்கைப்படியே ஆங்கிலேயர்கிட்ட வந்து மேலதிகாரம் வந்து போயிருக்கும். ஸோ பட் இருந்தாலும் அதை வந்து ஆற்காடு நவாப் வந்து மறுத்துருவாங்க. ஸோ பின்னாடி வந்து ஆற்காடு நவாப்பே வந்து ஆங்கிலேயர் வந்து எதிர்த்திருப்பாரு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த உடன்படிக்கை போட்டு ஆற்காடு நவாப்பையும் ஒரு டம்மி ஆக்கி பாளையக்காரர் சிஸ்டத்தை அவங்களே டைரக்டா கண்ட்ரோல் எடுத்து ஆற்காடு வந்து பெயரளவுக்கு வந்து வச்சுப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ ஃபைனலாக இந்த 1792 ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டாக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1798 ஆகஸ்ட்ல வந்து ஜாக்சன் வந்து கடிதம் போடுறாரு. ஸோ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா 1798 இந்த மே மாச பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சம் வறட்சினால அவருக்கு சரியா வரி வந்து மக்களே கட்டியிருக்க மாட்டாங்க, யாருக்கு, கட்டபொம்மன் அவர்களுக்கு. ஸோ இதனால அவருமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய வரி வசூல் வந்து செலுத்த முடியாத மாதிரி ஆயிடுக்கும். ஸோ இதுல இருந்து வரி டைரக்டா ஆற்காடு நவாப் கிட்ட இருந்து ஆங்கிலேயருக்கு போனோம்னா ஆங்கிலேயர் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரி வேணும். ஸோ ஆற்காடு நவாப் அவர் சொன்னதோட எங்களுக்கு இதை தவிர்த்து எங்களோட பணிகளுக்கு எக்ஸ்ட்ரான தேவைகளுக்கான பொருட்களை நீங்க தான் பூர்த்தி செய்யணுங்கிற மாதிரி அவங்களோட சாப்பாடு எல்லாமே இவங்க தான், அதாவது பாளையக்காரர்கிட்ட தான் வசூல் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வரி இன்னுமே அதிகப்படுத்திடுவாங்க ஆங்கிலேயர். ஓகேங்களா? ஸோ ஆற்காடு நவாப் வாங்கினதே வந்து அதிகமான வரி தான். ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கு வந்து இன்னும் வந்து வரி வந்து அதிகப்படுத்துறதுனால பாளையக்காரர் வந்து சரியா வந்து அதையுமே அவங்க வந்து ஒரு காலத்துல வந்து கட்டிட்டு இருந்திருப்பாங்க இந்த பாளையக்காரர்கள். ஸோ ஒரு டைம்ல வந்து வறுமையும் புரட்சியும் வறுமையும் வஞ்சமும் நிகழ்ந்த காலத்துல வந்து சரியா வரி கட்ட முடியாதனால ஜாக்சன், ஸோ இந்த ஜாக்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா காலின் ஜாக்சனு. ஸோ ராமநாதபுர கலெக்டர், ஸோ ராமநாதபுர ஆட்சியர் அல்லது கலெக்டர். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன் வந்து இன்னும் வரி பணத்தை வந்து பெண்டிங் வச்சிருக்கீங்க, ஸோ கரெக்டா வந்து வரி பணத்தை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் வந்து 1798 ஆகஸ்டுக்கு முன்னாடியே வந்து ஜாக்சன் வந்து கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருப்பாரு. ஸோ அந்த கடிதத்துக்கு ரிப்ளை வந்து கட்டபொம்மன் என்ன சொல்லிடுவாருன்னா, ஸோ அதுல வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப வந்து ஆக்ரோஷமா வந்து ஜாக்சன் வந்து கடிதத்துல வந்து குறிப்பிட்டு வந்து மென்ஷன் பண்ணி கர்ஜிக்கிற, ஸோ தான் வந்து ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு கடிதத்துல வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாரு. ஸோ திட்டுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கட்டபொம்மன் வந்து ரிப்ளை என்ன பண்ணியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பழமொழி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வானம் புலிகிறது பூமி அழிகிறது. ஸோ அந்த டைலாக் வந்து இந்த ரிப்ளை கடிதமா வந்து கட்டபொம்மன் ஜாக்சனுக்கு வந்து தெரிவிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இந்த தெரிவிச்சதுனால ஜாக்சன் வந்து டென்ஷன் ஆயிடுவாப்ல. ஸோ டென்ஷன் ஆயிடுத்து ஒரு படையை வந்து அனுப்பி கட்டபொம்மனை வந்து நீ என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரி தண்டிக்கிறது. ஸோ கட்டபொம்மனை அட்டாக் பண்றதுக்கு ஒரு படையை அனுப்புறதுக்கு ஒரு முடிவு பண்ணுவாரு. ஸோ இந்த டீட்டெயில் வந்து கம்பெனியோட, அதாவது சென்னை நிர்வாகத்துக்கு வந்து போகுது. ஸோ சென்னை கவுன்சில் வந்து என்ன சொல்லுதுன்னா, கட்டபொம்மன் வந்து பாளையக்காரத்துல நமக்கு சரியா வரி செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணுங்க, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஜாக்சன் காதுக்கு வந்து அனுப்புறாங்க. யாரு? சென்னை கவுன்சில் வந்து காலின் ஜாக்சனுக்கு ஒரு மெசேஜ் பண்றாங்க. ஸோ மெசேஜ் அனுப்புறாங்க. ஸோ அந்த மெசேஜை பார்த்துட்டு காலின் ஜாக்சன் 1798 1798 ஆகஸ்ட்ல காலின் ஜாக்சன் வந்து ஒரு கடிதம் அனுப்புறாரு. யாருக்கு? மறுபடியும் கட்டபொம்மனுக்கு. ஸோ இரண்டாவது முறையே கடிதம் அனுப்புறாரு. ஸோ அந்த கடிதத்துல என்ன மென்ஷன் பண்றாருன்னா, சரி ஓகே நீங்க வந்து டாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா பெண்டிங் வச்சிருக்கோம். ஸோ அதோட நிறைய பெண்டிங் சொல்ல போனா 33/10. ஸோ இந்த பக்கோடாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பக்கோடா பெண்டிங் வந்து நீ கட்டணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் கட்டபொம்மன் வந்து இல்ல, நான் அதோட மேஜர் இது வந்து நான் செலுத்திட்டேன், கொஞ்சம் தான் கட்டணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. சரி ஓகே, நீ இதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற விதமா நீ என்கிட்ட வந்து நேர்ல வந்து பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு காலின் ஜாக்சன் வந்து சுற்றுப்பயணம் போயிடுவாருன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, ஆகஸ்ட்ல சொல்லிட்டு நீ நேர்ல வந்து என்ன மீட் பண்ணப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுற்றுப்பயணம் போயிடுறாரு. யாரு? காலின் ஜாக்சன். ஸோ இதுக்கப்புறம் காலின் ஜாக்சன் வந்து சுற்றுப்பயணம் போனதுக்கு அப்புறம் நம்ம கட்டபொம்மன் வந்து ஜாக்சனே பின்தொடர்றாரு. ஸோ பல்வேறு இடங்கள், ஸோ 2 வாரத்துக்குள்ள என்ன வந்து மீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஆனா ஜாக்சன் வந்து மீட் பண்றதுக்கு கட்டபொம்மன் வரும்போதெல்லாம் அனுமதி வந்து மறுக்கப்படுது. ஏன்னா ஜாக்சன் வந்து வரி கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து உள்ள போய் பார்க்க முடியாது. ஸோ நீங்க வந்து அவரை வந்து ராமநாதபுரத்துல மட்டும்தான் பார்க்க முடியுங்கிற மாதிரி போற வழி எல்லாமே அவர் ஃபாலோ பண்ணிட்டு போன எல்லா இடத்துலயுமே வந்து மறுப்பு மட்டுமே கட்டபொம்மனுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதனால கிட்டத்தட்ட ஒரு 23 நாட்கள் வந்து கட்டபொம்மன் வந்து அலைஞ்சிருப்பார். 23 days.
ஸோ 23 days வந்து கட்டபொம்மன் வந்து ஜாக்சன் வந்து பின்தொடர்ந்திருப்பார். ஸோ இவர் கொடுத்த அறிக்கைக்கு அப்புறம் ஓகேங்களா, என்னை வந்து மீட் பண்ணப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்தே ஃபாலோ பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாகலாபுரம், எட்டயபுரம், ஸோ எல்லா பக்கமும் ஒரு வரிகள் பண்ண போறப்ப பின்னாடியே போய் ஒரு மீட் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்பாரு. மறுப்பு ஓகேங்களா. ஸோ போற இடம்லாம் மறுப்பு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸோ அப்போதைய சென்னை ஆளுநர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யாரு, எட்வர்க் கிளை. ஸோ சென்னை ஆளுநர் எட்வர்க் கிளைவா இருந்திருப்பாரு. ராமநாதபுரம் ஏஎஸ் தான் காலின் ஜாக்சன் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதாவது அடுத்த மந்த் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1798 செப்டம்பர்ல ஸோ ராமநாதபுரத்துல ராம்நாடு, ஸோ ராமநாதபுரம், ஸோ ராமநாதபுரத்துல மட்டுமே இவருக்கு சந்திக்கிறதுக்கு ஒரு பர்மிஷன் கிடைக்குது. ஸோ ராம்நாடுங்கிற பிளேஸ். ஸோ அந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஸோ காலின் ஜாக்சன் என்ன பண்ணுவார்னா அந்த பதில் லெட்டர் அனுப்பியிருப்பார்ல ஃபர்ஸ்ட் டைம், வானம் புளிக்கிறது பூமி அழிக்கிறது. ஸோ அதுல வந்து ஆல்ரெடி டென்ஷனா இருப்பாப்ல. ஸோ இவர் வரும், அது பழிவாங்கிற நோக்க விதமா ஒரு 3 மணி நேரம் வந்து அவர் வந்து நிக்க வச்சு பேசிடுவாப்ல. நிக்க வச்சு பேசின பிறகு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸோ யார் யார் வந்திருப்பாங்கன்னா, ஸோ அமைச்சர், சகோதரர்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அமைச்சர் பிளஸ் சகோதரரோட கட்டபொம்மன் வந்து வந்திருப்பாரு. சகோதரர்கள் வந்து கோட்டை நுழைவாயில விட்டுட்டு அமைச்சர் மற்றும் கட்டபொம்மன் மட்டுமே உள்ள போய் காலின் ஜாக்சனோட பேச்சுவார்த்தை பண்ணும்போது காலின் ஜாக்சன் ரொம்ப நேரம் நிப்பாட்டி வச்சு பேசிடுவாரு, அவமானப்படுத்திடுவாரு. ஸோ நிறைய வந்து ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்காம பண்ணனால ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டை நடக்குது. ஸோ அந்த சண்டையில வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கிளார்க், ஸோ வில்லியம் கிளார்க் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து கொல்லப்படுறாரு. ஸோ இவர் ஒரு ஆங்கிலேயர் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து உள்ள வந்து ஒரு வீரர்கள் வராங்க, வந்து அமைச்சரான சிவசுப்பிரமணியத்தையும் கட்டபொம்மனையும் கைது செய்ய வந்திருக்காங்கன்றத வந்து ரொம்ப தெள்ள தெளிவாவே அவங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்களாம். யாரு, கட்டபொம்மன், அமைச்சர் சிவசுப்பிரமணியம். ஸோ அதுல ஒரு ஃபைட்ல யார் இறக்குறாங்க, கிளார்க் அப்படிங்கிறவர் வந்து இவர் ஒரு ஆங்கிலேயர். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா வெளியே இருந்த சகோதரர்களான ஊமைத்துறை, சிவத்தையா என்ன பண்றாங்கன்னா உள்ள பூந்து அண்ணன் தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இதுல வந்து அமைச்சர் கைது, சிவசுப்பிரமணியம். ஸோ சிவசுப்பிரமணியம் வந்து என்னதான் கைது. ஸோ கட்டபொம்மன் தப்பிப்பு ஓகேங்களா. சகோதரர்கள் முயற்சி பண்ணனால ஸோ கட்டபொம்மன் வந்து தப்பிச்சிடுறாரு. ஸோ கட்டபொம்மன் வெளியே வந்த பிறகு என்ன பண்றாருன்னா சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. ஸோ அந்த கடிதத்துல என்ன, ஸோ இந்த மாதிரி ராமநாதபுரம் ஆட்சியர் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப ரூடா வந்து பிஹேவ் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அமைச்சர் வந்து கைது பண்ணிட்டாரு, அவரும் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. ஸோ நான் சொல்றதை அவர் கேட்கவே இல்லை. ஸோ நான் சரியா வந்து இது வரைக்கும் வரி செலுத்தி இருக்கேன்ற மாதிரி நிறைய மெசேஜ்ல வந்து போட்டுவிட்டு ஒரு கடிதத்தை வந்து சென்னை கவுன்சிலுக்கு பண்றாரு. ஸோ சென்னை கவுன்சில் என்ன பண்ணுதுன்னா, சரி நாங்க இதை வந்து உரிய விசாரணை வந்து நாங்க பண்ணுவோம் கண்டிப்பா, நீங்க வந்து அதுக்கு முன்னாடி சரணடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஸோ அதற்கு பதிலுக்கு வந்து கட்டபொம்மன் சரணடைஞ்சிடும். ஸோ அரைஞ்ச பிறகு அதுக்கேற்ற மாதிரி 1798 அதாவது 1798 டிசம்பர் 15 ஒரு குழு, ஸோ ஒரு கமிட்டி இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வில்லியம் பிரவுன், வில்லியம் மோரம், ஜான் காசா மேஜர், ஸோ ரொம்ப முக்கியங்க. ஸோ இவங்க தலைமையில ஒரு குழு, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி முன்னாடி அறிக்கை வந்து தாக்கல் பண்றாங்க. ஸோ அதுல ஜாக்சன் தான் வந்து ரூடா பிஹேவ் பண்ணாருங்கிறது நிரூபிக்கப்பட்டது. அவருக்கு பதிலாக அவர் பணி நீக்கம் செஞ்சுட்டு அவருக்கு பதிலாக யார் நியமிக்கிறாங்கன்னா எஸ்ஆர் லூசிங்டனை நியமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு பனிஷும் பண்ணல. ஸோ இது வந்து கட்டபொம்மனுக்கு ஒரு உறுத்தலாவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதை செக் பண்ணும்போது ஸோ வரி வந்து கட்டபொம்மன் செலுத்தல அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயத்த செக் பண்ணும்போது பாருங்க 33/10/80 எழுதியிருக்கேன். ஸோ இதை இப்படி ஒரு பார்ட்டாகவும் பிளஸ் இப்படி ஒரு பார்ட்டாகவும் எடுத்துக்கிறேன். ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா, கட்டபொம்மன் வரி செலுத்தலன்னு சொன்னது பாத்தீங்கன்னா 33/10 பக்கோடா. ஸோ அதுல கட்டபொம்மன் ஆள் செலுத்திட்டாரு, ஸோ இதுல இருந்த வரியில மேஜரா செலுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி கட்டபொம்மன் காமிச்ச அறிக்கையில ஸோ அவர் இன்னும் 10/80 பக்கோடா மட்டுமே செலுத்தணுங்கிற மாதிரி கட்டபொம்மன் கொடுத்த அறிக்கைப்படி அது வந்து உண்மையா இருந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இந்த டேட்டா பொய் ஓகேங்களா. ஸோ இது சொன்னது யாரு, காலின் ஜாக்சன், நீ இவ்வளவு கட்டணும்னு சொன்னது. ஆனா கட்டபொம்மனோட டேட்டா பார்க்கும்போது 10/80 தான் கரெக்ட். ஸோ இவ்வளவு மட்டும்தான் ஒரு செக் செலுத்தலைங்கிற மாதிரி உண்மையாயிருக்கும். ஸோ இதனால காலின் ஜாக்சன் மேலதான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஸோ காலின் ஜாக்சனை பணி நீக்கம் பண்ணிட்டு எஸ்ஆர் லூசிங்டனை நியமிச்சிருவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஓகேங்களா. ஸோ கட்டபொம்மனை பத்தி இது ஒரு பார்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா 1799 நெக்ஸ்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பார்ட்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நடந்த பஞ்சாயத்துல கட்டபொம்மன் வந்து விரக்தியில இருப்பார்.
நம்ம இந்த அளவுக்கு வரி செலுத்தியும் இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தோம் ஆங்கிலேயருக்கு. ஸோ ஆங்கிலேயர்கள் நம்மளை எப்பயும் வந்து சீப்பாக தானே நடத்துறாங்க. ஸோ நம்ம ஆங்கில நிர்வாகத்தை நம்பினாலும் ஆங்கிலேயர்களை வந்து நம்ப முடியாதுங்கிற ஒரு மனநிலைமைக்கு வராரு. ஸோ இதனால என்ன பண்றாருன்னா ஆங்கிலேயரை எதிர்க்க ஒரு கூட்டணியை வந்து தேடிட்டு இருக்காரு. ஸோ அப்படி கூட்டணி தேடும் போதுதான் ஸோ ஆங்கிலேயர் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்துட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த பீரியட்ல ராமநாதபுரம் ஆட்சியர் யாரு? ஸோ ராமநாதபுரம் ஆட்சியரா யார் இருக்கா? எஸ்ஆர் லூசிங்டன் இருக்காரா? ஸோ எஸ்ஆர் லூசிங்டன் இருக்காரு. ஸோ அவரு வந்து கட்டபொம்மனை கூர்ந்து நோக்குறாரு. ஸோ அவர் மேற்கொண்ட, அதாவது ஆங்கிலேயர் இருக்கிற கூட்டணியை கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறது எல்லாமே தடுக்கிறார். ஸோ தடுப்பு ஓகேங்களா. ஸோ இது எப்போ நடக்குதுன்னா 1799 மார்ச்ல நடக்குது. ஸோ ஆங்கிலேயர் எதிர்க்கிற டீமை எல்லாம் போய் பார்த்து பேச்சுவார்த்தைகள் நடத்துறது எல்லாமே தடுக்கிறாரு. ஏன் வந்து எஸ்ஆர் லூசிங்டன் தடுக்கிறாருன்னா, ஸோ இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா அங்க 4ஆம் மைசூர் போர் வந்து நடந்துட்டு இருக்கும். அதாவது திப்பு சுல்தான் விசஸ் ஆங்கிலேயருக்கு வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ இதனால எஸ்ஆர் லூசிங்டன் இவரை கட்டபொம்மன் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மே. ஸோ 1799 மேல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கட்டபொம்மன் வந்து மருத பாண்டியர்கள், வந்து ஆங்கிலேயர் இருப்பாங்க. ஸோ அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு 500 குதிரைப்படை வீரர்களை வந்து பெற்றுக்கிட்டு, ஸோ நானும் வந்து ஆங்கிலேயர் எதிர்க்கிறேன், ஸோ உங்க கூட்டணியில சேர்றேன், என்னென்ன கூட்டணி இருக்குன்ற மாதிரி அந்த மருத பாண்டியர்கள் வந்து கட்டபொம்மன் கிட்ட சொல்லும்போது, ஸோ ஆனைமலை அப்துல் நாயக்கர் ஒரு டீம் இருக்கு, சிவகங்கை மருத பாண்டியர்கள் இந்த டீம்ல வந்து நாங்க, ஸோ திண்டுக்கல் கோபால் நாயக்கர் ஒரு டீம் இருக்கு, ஸோ நீ வந்து நெல்லை கூட்டமைப்பு, ஸோ நெல்லை கூட்டமைப்புல வந்து சேர்ந்து ஃபைட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நெல்லை கூட்டமைப்புக்கு தலைமை யாருன்னு கேட்டீங்கன்னா நாகலாபுரம். ஸோ நாகலாபுரம் அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுந்தரபாண்டியன். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் வந்து கேட்பான், கட்டபொம்மன் ஆங்கிலேயரை எந்த கூட்டணியில் சேர்ந்து எதிர்த்தாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ நெல்லை கூட்டமைப்புல தான் சேர்ந்துனா அவர் வந்து எதிர்த்திருப்பாரு. ஸோ இது ஸ்கூல் புக்லயே இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நெல்லை கூட்டமைப்போட தலைமை யாருன்னு கேட்டீங்கன்னா நாகலாபுரம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் விதிர டீம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோபால நாயக்கர் வந்து அங்கேயே பார்த்துட்டோம் புலித்தேவர்லயே. சிவகங்கை மருத மாட்டியர்கள் நமக்கு தெரியும். ஸோ ஆனைமலை அப்துல் நாயக்கரையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஆனைமலை அப்துல் நாயக்கர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில வந்து கட்டபொம்மன் வந்து இணைஞ்சி இன்னும் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பாளையக்காரர்களை வந்து திரட்டுறாரு. ஸோ திரட்டும் போது இதுல சிவகிரி வந்து மறுக்குது. ஸோ சிவகிரி பாளையக்காரர்களை வந்து இந்த கூட்டணியில சேர மறுக்குது. ஓகேங்களா. ஸோ மறுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து ஆங்கிலேயருக்கு சப்போர்ட். நம்ம பார்த்துருப்போம் அங்க புலித்தேவன் காலத்திலேயே வந்து சிவகிரி வந்து புலித்தேவருக்கு வந்து எதிரியா தான் இருந்திருக்கும். ஸோ அதனால இந்த புலித்தேவன் வந்து என்னைக்குமே ஆங்கிலேயருக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. ஸோ சிவகிரி பாளையத்தோட 2 பேர் இருப்பாங்க. ஸோ அப்பா ஒண்ணு, மகன் ஒண்ணு. ஓகேங்களா. ஸோ மகன் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரி. ஸோ ஆங்கிலேயருக்கு எதிரி. ஸோ இவர் வந்து ஆதரவு. ஸோ ஆங்கிலேயருக்கு ஆதரவு யாரு? அப்பா. ஸோ மகன் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரி. ஸோ கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னா டேரக்டா போய் சிவகிரி பாளையக்காரர்கிட்ட பேச்சுவார்த்தை பண்றப்போ அவர் மறுத்துருவாரு. ஸோ மறுத்த பிறகு அடுத்து என்ன பண்றாங்கன்னா மகன் கிட்ட பேச்சுவார்த்தை பண்றது. மகன் வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான், நாங்க வந்து உங்க கூட்டணியில சேர்ந்துக்கிறேன், ஸோ அதுக்கு எங்க அப்பாவை வந்து நம்ம எதிர்க்கணுங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ அப்ப சிவகிரி பாளையத்தை வந்து தாக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து மகன் வந்து சொல்றாரு. ஸோ அந்த மகன் சொல்றபடி சிவகிரி பாளையத்தை வந்து தாக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ கட்டபொம்மன் வந்து சிவகிரியை வந்து அட்டாக் பண்ண காரணம் 2 ரீசன்ங்க. ஓகேங்களா. ஒரு ரீசன் வந்து கூட்டமைப்புல சேர மறுப்பு. ஸோ கூட்டமைப்புல சேர மறுப்பு. ஓகேவா. இது ஒரு காரணம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பலம் வந்து அதிகரிக்க. பலம் எப்படி அதிகரிக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸோ கட்டபொம்மனோட ஆட்சி பகுதி பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ பாஞ்சாலங்குறிச்சி பாத்தீங்கன்னா ஒரு சமநிலமா இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து ஒரு சமநிலமா இருந்திருக்கும், சமவெளியில அமைஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து ஆங்கிலேயருக்கு ஈஸியா வந்து அட்டாக் பண்ணி போர் மூலயமா அதை கேப்சர் பண்ணிடலாம். பட் இந்த சிவகிரி பாளையங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்துல நல்லா கிட்டத்தட்ட 4 திசையில இருந்து அட்டாக் பண்ணா மட்டுமே, ஓகேங்களா. ஸோ 4 டைரக்ஷன்ல இருந்து அட்டாக் பண்ணா மட்டும்தான், அதுவும் ரொம்ப நேரம் அட்டாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படின்னா தான் இந்த சிவகிரி பாளையம் வந்து விரைவில் வந்து கேப்சர் பண்ண முடியும். இல்லைன்னா சிவகிரி பாளையத்தை வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இதனால என்ன பண்றாருன்னா, ஸோ சிவகிரி பாளையத்தை கூட்டணியில் சேர்க்கறதுக்காக ஒன்னு கூட்டமைப்புல மறுத்துட்டாரு, அது ஒரு காரணம். இன்னொன்னு நம்ம கூட்டணியை வந்து திரட்டி நம்ம பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை விட சிவகிரி கோட்டையை பிடிச்சுக்கிட்டோம்னா இன்னுமே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பவர் கிடைச்ச மாதிரிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்தனால ஸோ சிவகிரி பாளையத்தை வந்து தாக்குறாங்க. யாரோடன்னு சேர்ந்தீங்கன்னா அவனோட சிவகிரி பாளையத்து அரசரோட பையனோட சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. ஸோ இந்த சிவகிரி பாளையம் வந்து ஆங்கிலேயருக்கு ஆதரவுன்னு பார்த்தோம். ஸோ இதனால வெள்ளஸ்லி பிரபு என்ன பண்ணுவாருன்னா
நீ வந்து எனக்கு ஆதரவா இருக்கிற டீமையும் வந்து அட்டாக் பண்றியா அப்படின்ட்டு. ஸோ டைரக்டா வந்து வெல்லஸ்லி பிரபு வார்ல வந்து இறங்க மாட்டாரு. ஏன்னா அவர் அப்பதான் வந்து நான்காம் மைசூர் போர்ல இருந்திருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அப்ப இருக்கிறபோது வெல்லஸ்லி பிரபு ஒரு உத்தரவு போடுறாரு. என்ன பண்றாருன்னா திருச்சி திருச்சி தஞ்சை, மதுரை. ஸோ திருச்சி தஞ்சை மதுரையில் இருக்க படைகளை வந்து ஒரு திறமையான மேஜர் பானர்மேன் தலைமையில வந்து அனுப்புறாங்க. யார அட்டாக் பண்ண? கட்டபொம்மன் அட்டாக் பண்ண. ஓகேங்களா. பாருங்க, திருச்சி தஞ்சை மதுரை, ஸோ 3 ஏரியாவில் இருக்கிற படைகளை வந்து பானர்மேன் அப்படிங்கிற ஒரு தலைமையில கட்டபொம்மன் அட்டாக் பண்றதுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த பானர்மேன் வந்து படையை கூட்டிட்டு போறாரு. ஸோ படையை கூட்டிட்டு போகும்போது ஸோ அவர் என்ன பண்றாருன்னா 1799 செப்டம்பர் 1 ஒரு அறிக்கையை வந்து கட்டபொம்மனுக்கு அளிக்கிறார். ஸோ என்ன அறிக்கைன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, செப்டம்பர் 1 அறிக்கை போகுது. செப்டம்பர் 4க்குள்ள நீ வந்து என்ன பாளையங்கோட்டையில வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ யார் சொல்றாரு? மேஜர் பானர்மேன் வந்து சொல்றாரு. ஸோ இதற்கு பதில் மனு கட்டபொம்மன் அளிச்சது வந்து போதிய திருப்தியா இல்லாதனால ஸோ டைரக்டா வார்ல வந்து ஈடுபடுறாரு பானர்மேன். எப்போ? 1799. ஸோ 4ல மீட் பண்ண சொல்றாரு, மீட் பண்ணல. செப்டம்பர் 5ல போர் மேற்கொள்றாரு. ஸோ இதுல பாஞ்சாலங்குறிச்சி வந்து முற்றுகையிடுறாங்க. பிளஸ் பல்வேறு இடங்கள்ல வந்து போர் மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ அதுல ஒண்ணு கோலார்பட்டி அல்லது கல்லர்பட்டியில வந்து ஒரு ஃபைட், அங்கேயே ஒரு வார் நடந்திருக்கும். ஸோ அதுல சிவசுப்பிரமணியம் வந்து வார்ல ஈடுபடும் போது அவர் அட்டாக் பண்ணி கைது பண்ணிடுவாங்க. ஸோ எங்க சிவசுப்பிரமணியம் எப்போது கைது செய்யப்பட்டார்? 1799 செப்டம்பர் 5. ஸோ கோலார்பட்டி அல்லது கல்லர்பட்டியில சிவசுப்பிரமணியம் வந்து கைது செய்யப்படுறார். ஓகேங்களா. ஸோ அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அதே நாள்ல வந்து பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகையும் போகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சிவசுப்பிரமணியம் பிள்ளை வந்து 8 நாள்ல தூக்குல போட்டுறாங்க. 1799 செப்டம்பர் 13. ஸோ பல்வேறு பாளையங்களை சேர்ந்த அரசர்களையும் அட்டாக் பண்ணுவாங்க இதுல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சுந்தரபாண்டியன், ஸோ கோபாலபுரத்துல வந்து அவர் தூக்குல போடுறாங்க. ஸோ அந்த சுந்தரபாண்டியன் எந்த பகுதியோட பழையக்காரன் பார்த்தோம்? எஸ், நெல்லை கூட்டமைப்பான நாகலாபுரம். ஸோ நாகலாபுரம் பாளையக்காரன். ஸோ நாகலாபுரம். ஸோ நாகலாபுரம் சேர்ந்த சுந்தரபாண்டியனை கோபாலபுரத்திலையும், அமைச்சரான சிவசுப்பிரமணியத்தை நாகலாபுரத்திலையும் தூக்குல போடுறாங்க. ஸோ எப்போன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 13. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து படைகள். ஸோ பாஞ்சாலங்குறிச்சி வந்து ஒரு டீம் வந்து முற்றுகையிட்டு இருக்கு. இன்னொரு டீம் வந்து பல்வேறு பாளையக்காரர்களை வந்து அட்டாக் பண்ணி அவங்களை வந்து தூக்குல போட்டுட்டு இருக்கு. ஸோ பாஞ்சாலங்குறிச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசமா முற்றுகையிட்டு இருப்பாங்க. ஸோ கூடுதல் படைகள் வந்து வரும். ஸோ கூடுதல் படைகள் வந்தோடனே பாஞ்சாலங்குறிச்சிக்கு ஒரு ஸ்பை அனுப்புறாங்க. ஸோ அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் ராமலிங்க முதலியார். ஸோ இவரை அனுப்பி விட்டு கட்டபொம்மன் கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க. ஒழுங்கா வந்து சரணடைங்க அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு வந்து கூடுதல் டீம் வந்துருச்சு. ஸோ நாங்க எப்படியும் வந்து இந்த பகுதியை ஆக்கிரமிச்சிருவோங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பட் அதுக்கு கட்டபொம்மன் வந்து மறுப்பு தெரிவிச்சனால ஸோ ராமலிங்க முதலியார் வந்து உள்ள போய் கட்டபொம்மன் கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணும்போது ஸோ உள்ள இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துருவார். ஸோ எங்க படைகள் இருக்கு, எந்த பக்கம் அட்டாக் பண்ணலான்ட்டு. ஸோ இந்த இவர் சொல்ற, அதாவது ராமலிங்க முதலியார் உள்ள போய் பார்த்துட்டு வந்த தகவலைப்படி ஒரு சேட்டை வந்து பானர்மேன் வந்து ரெடி பண்றாரு. ஸோ ரெடி பண்ணி அட்டாக் பண்றாரு. அதாவது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை எப்படி இருக்குன்னா அதோட தெற்கு பகுதி. ஸோ தெற்கு பகுதியில இருந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மேற்கு பகுதியில எட்டயபுரமும், மேற்கு பகுதியில எட்டயபுரம் பிளஸ் தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடின்றத விட எட்டயபுரம் தூத்துக்குடி வராது, இது வந்து திருவிதாங்கூர் அரசர். ஸோ இவங்க 2 பேர் மேற்கு பகுதியில அட்டாக் பண்ணுவாங்க. தெற்கு பகுதியில பாத்தீங்கன்னா இவர் பானர்மேன் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இப்படி அட்டாக் பண்ணி 4 திசையில இருந்தும் இன்னும் கூடுதல் டீம் வந்தோன்னா 4 திசையில இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ பாஞ்சாலங்குறிச்சி வந்து முற்றுகை வந்து வெற்றி பெறுது. ஸோ வெற்றி பெற்று கோட்டைக்குள்ள போறாங்க. கோட்டைக்குள்ள போனோம்னா கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள வந்து ஓடி போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரையுமே புதுக்கோட்டை அரசர் விஜய் ரகுநாத தொண்டைமான் வந்து களப்பூர் காட்டுல மறைஞ்சிருக்க கட்டபொம்மனை வந்து ஆங்கிலேயர்கிட்ட புடிச்சு கொடுத்துருவாரு. பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை வந்து வெற்றி பெற்றோன்னு கட்டபொம்மன் வந்து தலைமறைவு. ஸோ தலைமறைவான கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டை அரசர் விஜய் ரகுநாத தொண்டைமான் வந்து களப்பூர் காட்டுல மறைஞ்சிருக்காருங்கிற ஒரு தகவலை வந்து கட்டபொம்மன் கிட்ட இருந்து கேதர் பண்ணி ஆங்கிலேயர்கிட்ட தெரிவிச்சு ஸோ கட்டபொம்மன் வந்து ஒரு மீட்டிங், அதாவது நம்ம ஆங்கிலேயர் எதிர்க்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அந்த மீட்டிங்ல ஆங்கிலேயரும் வர சொல்லி கட்டபொம்மன் வந்து பிடிச்சு கொடுத்துருவாரு. யாரு? விஜய் ரகுநாத தொண்டைமான். சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1799 அக்டோபர் 16
விசாரணைங்கிற பேர்ல ஒரு கேலி கூத்தை வந்து அனைத்து பழையக்காரங்க முன்னாடியும் இன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்சல்ட் பண்ணிட்டு அக்டோபர் 17 1799 ஸோ கயத்தாறு 1799 கயத்தாறு கோட்டையில கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்படுகிறார். ஸோ எட்டப்பன்ற ஒருத்தர் வந்து கட்டபொம்மன் கேரக்டர்ல பார்த்திருப்போம். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் வந்து பாளையங்கோட்டைக்குள்ள போகக்கூடாதுன்ற ஒரு ஆர்டர் இருக்கும். ஸோ ஆனாலும் மக்கள் வந்து போயிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து ஆங்கிலேயருக்கு போய் தெரிவிச்சிருவாரு. ஸோ இவரும் ஒன் ஆஃப் த ஸ்பைங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இவரும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாரு ஆங்கிலேயர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் டேட்டால ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கோடா. ஸோ பக்கோடானா என்னன்ற மாதிரி பார்த்தோம். ஸோ கட்டபொம்மன் செலுத்தக்கூடிய பக்கோடா வந்து 33:10 பார்த்தோம். ஸோ அவர் மேஜரா செலுத்தின பிறகு கடைசி பெண்டிங் இருக்குது 10:80 பார்த்தோம். ஓகேங்க. ஸோ விஜயநகர தங்க நாணயம். ஸோ தங்க நாணயம் என்னன்னு சொல்றாங்கன்னா பகோடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து தமிழ்ல வராங்க. ஸோ தமிழ்ல வராங்க. ஸோ இது ரொம்ப முக்கியங்க. இது வந்து தங்க நாணயம். ஓகேங்களா. ஸோ தங்க நாணயங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். விஜயநகர அரசு. ஸோ விஜயநகர அரசு தான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். விஜயநகர அரசின் தங்க நாணயம் பகோடா. ஓகேங்களா. விஜயநகர அரசு தங்க நாணயம் பகோடா. ஸோ அது தமிழ்ல வராங்கன்னு சொல்றாங்க. ஸோ திப்பு சுல்தான் காலத்துல ஒரு பகோடாங்கிறது 3000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதாங்க ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கிறது. இதுல வந்து நான் பிளஸ் ஆத்தர் புக் இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் ஸ்கூல் புக்ல 11th புக்ல ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டாவே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இவ்வளவுதான் கட்டபொம்மனை பத்தி டேட்டா. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அப்படியே கண்டினியூஸா பாளையக்காரர்களை பத்தி பார்ப்போம். இதுல ஏதாவது இயர்ஸோ இல்லை ஏதாவது டேட்டோ மாறி இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். சரிங்க. தேங்க்யூ.